கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவர்கள் முகத்துல எப்பொழுதும் ஒரு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம நெறைய பேர நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அதாவது இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் அவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. அவர நம்ம ஒரு தகப்பனா பார்க்கிறோம், ஒரு தாயா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறவர்கள் நம்ம முகத்துல எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் இல்ல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இல்ல. தேவனை வெறும் ஒரு கடவுளா பார்க்கிறோம். ஆனா ஒரு தகப்பனாய் பார்க்கும்போது, இல்ல ஒரு சின்ன பிள்ளை எடுத்துங்களேன். அந்த சின்ன பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவன் எங்க போவான்னா, அவங்க அப்பாட்ட போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், நான் என் தகப்பனிடத்துல போவேன். என் தகப்பன் எனக்கு நல்லத மட்டும் தான் செய்வாருங்கிற அந்த விசுவாசம் இருக்கிறனால தான், அந்த சிறுவனுக்கோ, அந்த சிறுமிக்கோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவன் கவலையே பட மாட்டான். ஆனா நம்ம பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம தேவனை நோக்கி நம்ம கேட்டிருப்போம். கடவுளே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்த கொடுங்க. இல்ல என் இருதயத்தின் வேண்டுதல் எனக்கு கொடுங்கன்னு கேட்டா, கடவுள் சில நேரம் குடுத்திருப்பாரு, சில நேரம் குடுக்க மாட்டாரு. ஏன்னா, அது நமக்கு நல்லது. கொடுத்தா அது நல்லது. கொடுக்காம இருந்தாலும் அது நல்லது தான். ஏன்னா நம்ம பரம தகப்பனுக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டான்னு சொல்லி. நம்ம என்ன பண்றோம், நம்ம கேட்டது கிடைக்கல. நம்ம வாழ்க்கையில ஒரு துன்பங்கள் நேர்ந்தபோது, இல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது, நெறைய நேரம் அந்த கவலைக்குள்ள இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்றார், "எதனாலும் நான் உனக்கு நல்லதுக்கு மட்டும் தான் செய்றேன்." தாவீத பத்தி நம்ம வாசிக்கிறோம்ல. தாவீது பார்த்தீங்கன்னா, சவுல் மன்னன். சவுல் இஸ்ரவேலின் ஒரு முதல் ராஜா. அவர் என்ன பண்றாரு, தாவீத எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி அவர் துரத்திக் கொண்டே இருக்கிறார். மலை, மேடு, காடு, அப்படியே குகைன்னு சொல்லி ஓடி திரியிறார். ஆனாலும் அந்த நேரத்துலலாம் தாவீது பார்த்தீங்கன்னா, நெறைய சங்கீதத்த எழுதுறாருங்க. எப்படிங்க எழுத முடியும்? ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அவன் உயிருக்கே ஆபத்து இருக்கு. ஆனாலும் தாவீது தேவனை துதித்து பாடுகிறான். எப்படின்னா, தாவீதுக்கு தெரியும், என் கடவுள் என் கூட இருக்கிறாரு. ஏன்னா நான் உண்மையும் உத்தமமா அவர் முன்னாடி நான் வாழ்ந்திருக்கிறேன். என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. தேவனுக்கு முன்னாடி நான் பரிசுத்தமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது ராஜாவுக்கு முன்னாடி. அதனால தேவன் எனக்கு என்ன செய்தாலும் எனக்கு நன்மையானது தான் செய்வார்ங்கிற அந்த ஒரு விசுவாசம் இருந்தனால தான் அவர் என்ன பண்றாரு, எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருங்க. நான் அந்த வசனத்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. சங்கீதம் 4ல இருக்குது. சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தாவீது மத்த மக்கள் கூட கம்பேர் பண்றாரு. அதாவது மத்த மக்களுக்கு தானியம் இருக்கும்போதும், திராட்சை ரசம் இருக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்த விட எனக்கு நீங்க அதிகமான சந்தோஷத்த குடுத்தீங்க. ஏன்னா ஆவியானவர் கூட இருக்கிறாரு.